காய்ஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. மூச்சு ஏன் வாங்குதுன்னா ஸ்டெப் இறங்கி வந்தேன். ஜாலியாக இப்போ நம்ம ஏலகிரி மலையை இறங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜலகாம்பரை வாட்டர் ஃபால்ஸ். அங்கே தான் போக போகிறேன். என்ன டான்ஸ் ஆட போகிறேன்? வேறு மாதிரி இந்த ஏர்பேன்ஸ்லாம் எனக்கு இறங்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், அதேமாதிரி ஏறத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஹில்ஸ் ரைடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் மலை ஏறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, திருப்பத்தூர்லேருந்து பார்த்தா இந்த வீடியோ திருப்பத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பத்தூரில் செம மழை காட்டுன்னு காய்ச்சிச்சு, சரியான காற்று வச்சுதுங்க. அதுக்கப்புறம் மின்னுச்சு, இடிச்சுது. இது மூணுமே இப்போ ஜஸ்ட் நவ் ரோடை பார்த்தா உங்களுக்கு தெரியும். செம மழைங்க. நான் வண்டி நிறுத்திட்டேன், மழை விட்டோட தான் வண்டி இப்போ எடுத்தேன். இப்போ லைட்டாக தூர தான் போட்டிருக்கு. ஐயோ கார் மேலே வச்சுட்டு போகிறீங்கன்னா காஞ்சிபுரம் இங்கேருந்து 147 கிலோமீட்டர். நம்ம இப்போ எந்த சைடு போனோன்னா ஆம்பூர், வேலூர், ராணிப்பேட் அண்டு காஞ்சிபுரம். செம்ம காட்டுன்னு காட்சிங்க மழை. இப்போ கிளியராக தெரிஞ்சு பாருங்க, மழை எவ்வளோ சூப்பராக மழை தெரிஞ்சு பாருங்க. ஃபஸ்ட்டு மழையே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக செம்ம காட்டுன்னு மழை பெஞ்சுது. சம்மருக்கு அப்படியே கூலாகிடுச்சு உடம்புலாம், ஜில்லுன்னு காற்று வருது. இப்போது நம்ம சேனல் யாருன்னா திருப்பத்தூர் பசங்க யாருன்னா பார்த்துனா திருப்பத்தூர் யாருன்னா பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாஸ்டி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா அடிச்சிச்சு. என்னடாங்க அது, அங்கெல்லாம் மழை, இங்கெல்லாம் வெயில், காட்டுன்னு காட்டுது. ஓகே, நம்ம ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போவோம். கேமரா நாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டிக்காரங்க போகும்போது லாரி ஒன்று போச்சுல, அப்போ அந்த சாரல் பட்டுச்சு. ஜஸ்ட்டு நம்மளோட 80 ஸ்பீடு தான் போக போகிறோம், 80 தான் போக போகிறோம், 80 90 கூட தான் போக போகிறோம். 6:30 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏலகிரி ஹில்ஸ் பாய், போயிட்டு வரேன். பாய். போனாங்கன்னு தெரியலையே, நம்ம கூட வந்தவங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
ஹாய் காய்ஸ், ஆம்பூரில் ஒரு பிரியாணி கடையில் நிறுத்தி பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு தான். இதுக்கப்புறம் சார்ஜர் போட சாப்பிட்டு ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக நான் பிரியாணி ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுறதுல கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு ஆம்பூர் பிரியாணினா கண்டிப்பாக இந்த சைடு நான் போனவே சாப்பிட்டு தான் போவேன். சாப்பிடும்போது நான் வீடியோ எடுக்க மாட்டேன், நான் சாப்பிட்றதுல பிஸியாக இருப்பேன். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு 42 கிலோமீட்டர். நம்ம வீடை ரீச் ஆக போகிறோம். 7:25 நம்ம வீடு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்லுது. நம்மளோட ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊர் என்ட்ரன்ஸ் இதுதாங்க. வீட்டுக்கு நம்ம இந்த சைடு தான் வந்தோம். இதுதான் நம்ம வீடு. 0 good.